இன்றைக்கி நம்ம மின்ட் அம்லா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 கப், பெரிய கப்புக்கு 2 கப் ஜூஸ் எடுக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை வந்து சும்மா வாசத்துக்கு போடுறது தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி எடுத்திருக்கேன். சீனி வந்து உங்கள் விருப்பத்துக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சியில் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுட்டேன், புதினாவும் போட்டுட்டேன். இந்த சீனி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப தெரியக்கூடாது. ஆனால் சீனியோட இந்த உப்பு டேஸ்ட் சேரும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ அரைச்சதை வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இந்த தேனையும் சேர்த்து ஊற்றிக்குவோம். இந்த நெல்லிக்காயில் இருக்க புளிப்பு எடுக்கிற வரைக்கும் தண்ணி சேருங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு தண்ணி சேர்க்கணும். பெரிய கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நீங்கள் சீனி பத்தாட்டி சேர்த்துக்குங்க. இப்போ ஹெல்த்தி அம்லா மின்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சம்மருக்கு மட்டும் இல்லை, எந்த சீசனுக்கும் சூட் ஆகும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.